டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 15. எனது கணவரின் நண்பரான டாக்டர் மில்ஹான் கொழும்பிலிருந்து ஏற்கனவே அழைப்பெடுத்து என்னுடன் பேசியிருந்தார். ஊரில் இருப்பது ஆபத்து என்று உணர்ந்தால் நீங்கள் குடும்பத்துடன் வந்து எனது வீட்டில் தங்கலாம் என்று அவர் சொல்லியிருந்தார். நிலைமையின் உக்கிரத்தன்மை அதிகரித்ததும் நான் இரவோடு இரவாக கொழும்பை வந்தடைந்தேன். நான் டாக்டர் ஷாஃபியை திருமணம் செய்து ஏறக்குறைய 15 வருடங்கள் அவருடன் வாழ்ந்திருக்கிறேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் மனமுரண்டாகவோ ஏதாவது ஒரு விடயத்தில் மற்றவரை பழிதீர்க்கும் வகையிலோ நடந்து கொண்டதில்லை. நாங்கள் ஒரே வைத்தியசாலையில் மருத்துவ பணி செய்து வந்திருப்பதால் அவரை பற்றி முழுமையாக நான் அறிவேன். அவர் மீது பொறாமை கொண்டவர்கள் ஓர் அரசியல் துரும்பாக அவரை பயன்படுத்துகிறார்கள் என்ற வேதனை என் மனதில் இருந்தது. யாருடையவோ அரசியல் தேவைகளுக்காக எந்த ஒரு அப்பாவியும் துன்புறுத்தலுக்கு உள்ளாவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அதுவே ஒரு கணவராக இருக்கும் போது அவருக்காக ஒரு மனைவி போராடித்தானாக வேண்டியிருக்கும். கொழும்புக்கு வந்து சேர்ந்ததும் 2 வகையான விடயங்களை நான் எதிர்கொண்டேன். 1, ஊடகங்களை கையாள்வது. 2, என் கணவருக்கு நேர்ந்த அநியாயத்துக்காக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வது. 2 விடயங்களிலுமே சில சிக்கல்கள் இருந்தன. எனது கணவர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து சில பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் நடந்து கொண்ட விதம் குறித்து நீங்கள் அவதானித்துத்தான் இருப்பீர்கள். அவை என் கணவருக்கு எதிராக தினம் ஒரு கதையை வடிவமைத்தன. அதையே 100க்கு 100 சரியானதும் உண்மையானதுமான தகவல்களாக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதி கொண்டே இருந்தன. எல்லை மீறி போய்கொண்டிருந்ததால் இவற்றுக்கு என் சார்பில் பதில் வழங்க வேண்டும் என்று எண்ணினேன். எல்லாவற்றுக்கும் மற்றொரு பக்கம் உண்டு. அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் அதை அறிவார்கள். நாள் கணக்காக சொல்லப்படும் பொய்களில் எனது பக்க நியாயமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்தேன். ஏனென்றால் பொய்கள் நீண்ட நாட்கள் வாழ்வதில்லை. நான் இடம் மாறி வந்த பிறகும் சர்வதேச மற்றும் உள்ளூர் ஊடகங்கள் நான் அங்கே இருக்கின்றேன் என்று தேடிக்கொண்டிருந்தன. பல ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் என்னை சந்தித்து விவரம் அறிய தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருந்தன. உயிர் அச்சுறுத்தல் இருக்கும் நிலையில் என்னை அடையாளம் காட்டிக்கொள்வது புத்திசாலித்தனமாகாது. அடையாளம் வெளிப்படுமானால் எனது பயணங்கள் நெருக்கடிக்குள்ளாவதுடன் யாரையும் எந்த ஒரு தேவைக்காகவும் என்னால் சந்திக்க முடியாத நிலைமை ஏற்படும். எனவே படம் பிடிக்கவோ ஒளிப்பதிவு செய்யவோ கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் ஒரு சில ஊடகங்களுக்கு நிலைமையை விளக்கி என் பக்க நியாயங்களை எடுத்து கூறினேன். இந்த ஊடகங்களை கூட நான் தங்கியிருக்கும் இடத்தில் சந்திக்கவில்லை. பொதுவாக மக்கள் புழங்கும் இடங்களிலேயே இச்சந்திப்புகள் இடம்பெற்றன. வெவ்வேறு தேவைகளுக்காக ஓட்டத்திலேயே இருந்ததால் பல ஊடகவியலாளர்களுடன் போனிலேயே பேசி வினவிய வினாக்களுக்கு விடையளித்தேன். சில ஊடகங்களில் அனிதா, தவச, ராவய ஆகியவற்றுக்கும் ஆங்கில பத்திரிகைகளில் டெய்லி மிரர், சண்டே டைம்ஸ் ஆகியவற்றுக்கும் எங்கள் பக்க நியாயங்களை நான் சொன்னேன். அவர்களும் கொடுத்த தகவல்களை சரியான முறையில் பிரசுரித்தார்கள். இதேவேளை எனது கணவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்று அறிந்தவுடன் அதுவரை சேறு இறைத்து வந்த சில ஊடகங்களும் எங்கள் பக்க நியாயங்களை சொல்ல முன்வந்தன. ஹிரு, திரண ஆகியன என்னிடம் தகவல் பெற முனைந்தன. அதாவது அவர்கள் செய்த பாவத்துக்கு பிரயாச்சித்தம் செய்ய நினைத்தார்கள் போலும். ஆனால் அவர்களுடன் கதைக்க நான் தயாராக இருக்கவில்லை. முற்றாக நிராகரித்து விட்டேன். சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முன்னர் முஸ்லிம் அரசியல் பிரமுகர்கள், மருத்துவர்கள், முக்கியஸ்தர்கள், சட்டத்தரணிகள் என்று பலதரப்பட்டவர்களையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்களது பெயர்களை இங்கே குறிப்பிடுவது உகந்தது என்று நான் கருதவில்லை. அவர்களது வழிகாட்டல்களையும் ஒத்தாசைகளையும் மறக்க முடியாது. எவ்வாறான சட்ட நடவடிக்கையை முதலில் மேற்கொள்வது என்று முதலில் நான் தெளிவடைய வேண்டியிருந்தது. அதையும் கூட முழுவதுமே நானே தனியொரு ஆளாக முடிவு செய்யாமல் பலதரப்பட்ட துறைகளையும் சார்ந்தவர்களை அணுகி ஆலோசனை பெறுவதன் மூலம் சரியான ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நான் நம்பினேன். இதுவும் கூட அவ்வளவு சுலபமாக அமைந்து விடவில்லை. மிகச் சிரமங்களையும் தடைகளையும் தாண்டித்தான் இந்த சந்திப்புகள் இடம்பெற்றன. இவர்களில் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியின் பங்களிப்பு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. 15, 13, 10 வயது கொண்ட 3 பிள்ளைகளையும் பாதுகாப்பதுடன் என்னையும் பாதுகாத்து கொண்டு தனியொருத்தியாக போராடும் நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அது மட்டுமன்றி கொழும்பு, அதன் பகுதிகள் பற்றிய விசாலமான தெளிவு எனக்கு இருக்கவில்லை. நான் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் கற்றபோது கூட
தங்கியிருந்த இடத்திலிருந்து பல்கலைக்கழகம் செல்வது, முடிந்ததும் மீள இருப்பிடம் திரும்புவது என்ற அளவில்தான் எனது பயணங்கள் அமைந்திருந்தன. எனக்கு தெரிந்தது 138ஆம் இலக்க பஸ் பாதை மட்டும்தான். அந்த பஸ்ஸில் தான் நான் பல்கலைக்கழகம் செல்வேன். விடுமுறை காலத்தில் நான் ஊருக்கு செல்வதானால் ஒன்றில் தந்தையார் அல்லது சகோதரர் வந்து என்னை அழைத்துச் செல்வார்கள். ஒரு முஸ்லிம் பெண் என்ற வகையில் எந்த ஒரு விடயத்துக்கும் தனியே பயணம் செய்ய முடியாது. அப்படி செல்வதானாலும் எனது தந்தையோ எனது தம்பியோ என்னுடன் வர வேண்டும். எனது கணவரின் சகோதரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் கூட நான் அவர்களுடன் செல்ல முடியாது என்பதால் பல இடர்பாடுகளை எதிர்கொண்டேன். இவற்றை எல்லாம் தாண்டித்தான் நான் இயங்க வேண்டியிருந்தது. இந்த இடத்தில் ஃபஹ்முதீன் சார் செய்த உதவிகள் வாழ்நாளில் மறக்க முடியாதவை. அவரை எனக்கு முன் அறிமுகமில்லை. எனது கணவரின் ஆசிரியரான அவர் எங்களுக்காக கொழும்பில் வந்திருந்து சட்டத்தரணிகளை சந்திப்பதாகட்டும், வேறு முக்கிய தேவைகளாகட்டும் எல்லா வழிகளிலும் அவர் உதவி செய்தார். எவ்வெவ் ஊடகங்களுக்கு நான் பேசுவது என்பதற்கான ஆலோசனையையும் அவரிடம்தான் நான் பெற்றுக்கொண்டேன். எனது தந்தைக்கு தந்தையாக இருந்து அவர் செயற்பட்டதை நான் மறக்கவே முடியாது. அதேபோல் டாக்டர் சித்திக் அவர்களும் பல்வேறு வழிகளில் எனக்கு உதவி புரிந்தார். நான் தனியே எந்த முடிவுகளையும் எடுக்காமல் டாக்டர் சித்திக் அவர்களுடன் கலந்தாலோசித்தே முடிவுகளை எடுத்தேன். அவரும் தனது மருத்துவத்துறை, சட்டத்துறை மற்றும் பல்வேறு துறை சார்ந்தவர்களுடன் ஆலோசனை பெற்று எனக்கு வழிகாட்டினார். என்னுடைய சொந்த சகோதரன் போல் அவரும் உதவினார். கொழும்பில் துறைசார் மருத்துவ வல்லுநர்களது அமைப்பு ஒன்று இருந்தது. அவர்கள் என்னை அழைத்து பேசினார்கள். நிதியுதவி வழங்குவதற்கு முன் வந்தார்கள். தனிப்பட்ட முறையில் எங்களை அறிந்தவர்கள் பல்வேறு வகையில் உதவிகள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபாவை சந்தித்தேன். அதன் பிறகுதான் அடிப்படை உரிமை வழக்கு வேறாகவும் குற்றவியல் வழக்கு வேறாகவும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். ஆகவே முதலில் அடிப்படை உரிமை வழக்கை தாக்கல் செய்வதற்கான ஆவணங்களை தயார்படுத்தினோம். எனது கணவரை கைது செய்த போது அது நோன்பு மாதமாக இருந்தது. பெருநாள் முடிந்த பிறகு எனது கணவர் வெளிவரும் வரை நான் நோன்பு பிடிப்பது என்று நீயத் வைத்திருந்தேன். இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியிலும் நோன்புகளை நான் கைவிடாதவளாகவே இருந்தேன். அதுவரை இன்று வெளியே விடுவார்கள், நாளை வெளியே விடுவார்கள் என்று எதிர்பார்த்தபடியே எனது நாட்கள் கழிந்து போயிருக்கின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வாரம் ஒரு முறை சென்று எனது கணவரை காண முடிந்தது. ஆனால் எனது வாழ்க்கையில் மிகச் சிரமமும் வேதனையும் மிகுந்த நாட்கள் அவை. ஒரு மனிதனின் பொறுமையை சோதிக்கும் நடைமுறைகள் அங்கு செயற்படுத்தப்பட்டன. இந்த சந்திப்புக்காக நான் காலை 7 மணிக்கு அங்கே போக வேண்டியிருந்தது. எனது 2 பெண் பிள்ளைகளுடனும் சென்று ஓர் ஓரத்தே பகல் 2 மணி வரை காத்து கிடக்க வேண்டும். காலையில் 7 மணிக்கு பெயர்களை பதிந்தால் எந்நேரம் உள்ளே அழைப்பார்கள் என்று தெரியாது. அநேகமாகவும் 1 மணி தாண்டிய பிறகுதான் அழைப்பார்கள். ஓர் 20 நிமிட சந்திப்புக்காக அவ்வளவு நேரமும் காத்து கிடக்க வேண்டும். தடுத்து வைத்திருப்போரை காண வருவோர் அமர்ந்திருப்பதற்கென்று எந்த வசதிகளும் அங்கில்லை. கட்டடத்தின் வெளியே உள்ள படிக்கட்டுகளில் 6-7 மணித்தியாலங்கள் காத்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்புடன் காத்து கிடத்தல் என்பதே ஒரு கொடுமை. தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நமக்கு சொந்தமான ஒருவருக்காக வாரத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் வாய்ப்புக்காக அவ்வாறு காத்திருப்பதென்பது கொடுமையிலும் கொடுமை. இது எனக்கு மட்டுமல்ல, பலருக்கும் இதுதான் கதி. அங்கு காத்து கிடந்தவர்களில் 99% முஸ்லிம் பெண்கள்தான். ஏப்ரல் குண்டுவெடிப்புக்கு பின் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் தாய்மார், தந்தையர், மனைவியர், பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் என்று அனைவரும் காத்து கிடந்துதான் சந்திக்க வேண்டியிருந்தது. எனது நிலைமைக்காக அழுவதா, அவர்களுக்காக அழுவதா என்று நான் திணறிய நாட்கள் அவை. இதற்கிடையில் எங்களது பிள்ளைகள் கல்வி தடைப்பட்டு என்னுடன் கொழும்பில் இருந்தனர். அவர்கள் குருநாகல் பாடசாலைகளில் கற்றவர்கள். எங்களது மூத்த மகள் கல்வியில் மிகவும் ஆர்வமிக்கவளாக இருந்தாள். எனது கடைசி மகள் அவ்வருடம் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய நிலையில் இருந்தாள். ஏப்ரல் லீவு, அதைத் தொடர்ந்து குண்டுவெடிப்பு, அதைத் தொடர்ந்து எனது கணவரின் கைது என எதிர்பாராத நிகழ்வுகளால் அவர்களது கல்வி கேள்விக்குறியாகி போனது. காலை 4:30க்கு நித்திரை விட்டெழுந்தால் இரவு 10 மணி வரை எனக்கு ஓய்வொழிச்சல் இல்லாத வேலைகள் இருந்தன. ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, தினமும் இதே நிலைதான். தேவைகளுக்காக வெளியே செல்ல வேண்டியிருந்ததால் எனது தந்தையார் என்னுடன் வந்து தங்கியிருந்தார். அதேபோல் எனது பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதற்காக எனது கணவரின் தாயார் வந்து எங்களுடன் இருந்தார். கொழும்பில் சட்டத்தரணிகளின் முகவரிகளை தேடி அலைய வேண்டியிருந்தது. சிலரை மாலை வேளைகளில் மட்டுமே சந்திக்க முடியும். எந்த தெருவால் சென்று எந்த தெருவால் திரும்புவது என்று கூட எனக்கு தெரியாது. மலைக்குள் அகப்பட்டு தவித்த அனுபவங்களும் உண்டு.
பிடித்த நோன்பை இரவு 8 மணிக்கு துறக்க வேண்டியும் பல நாட்களில் ஏற்பட்டதுண்டு. அநேகமாகவும் முச்சக்கர வண்டிகளிலேயே பயணம் செய்தேன். சில முச்சக்கர வண்டிக்காரர் இரவு வேளை தூரம் கருதி வர மறுப்பார்கள். பிக்மி, ஊபர் வாகனங்களை தேடி பயணம் செய்யும் வழக்கம் என்னிடம் இருக்கவில்லை. அவற்றின் செயலிகள் எதுவும் எனது கையடக்க தொலைபேசியில் இருக்கவில்லை. அப்படியே இருந்தாலும் அவற்றை பார்த்து தேடிக்கொண்டு காத்திருக்கும் அவகாசமும் எனக்கு இருக்கவில்லை. அந்த நாட்களில் எனது கைபேசியை பேசுவதற்கு தவிர வேறு எதற்கும் நான் பயன்படுத்தவில்லை. எனது கணவர் விடயமாக முகநூலில் வாட்ஸ்அப்பில் என்ன பகிர்கிறார்கள் என்று கூட பார்க்க எனக்கு நேரம் இருக்கவில்லை. எனது மடிக்கணனியை வீட்டை சோதிக்க வந்திருந்த போலீசார் எடுத்துச் சென்றிருந்தார்கள். எனவே எனது தேவைகளுக்காக ஒரு மடிக்கணினியையும் பிரிண்டரையும் எனது சகோதரர் கொண்டு வந்து தந்திருந்தார். கடிதங்களை தயார் செய்வதற்கென வேறு ஒருவரை தேடி அலைய முடியாது. அப்படியே தயார் செய்வதாக இருந்தாலும் நான் அந்த இடத்தில் இருந்து வார்த்தை வார்த்தையாக சொல்லி சரிபார்க்க வேண்டியிருக்கும். ஆவணங்களை வெளியே கொடுத்து தட்டச்சு செய்வது ஆபத்தாகலாம், நானும் அடையாளம் காணப்படலாம் என்றபடியால் எல்லா கடிதங்களையும் நித்திரை வெளுத்து நானே டைப் செய்தேன். இதற்கிடையில் எனது 2 வார லீவில் 1 வாரம் குருநாகலிலும் மறுவாரம் கொழும்பிலும் கரைந்து விட்டன. எனவே எனது கணவரின் நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டு ஒரு மனோவியல் வைத்தியரை அணுகி மருத்துவ சான்றிதழ் பெற்று மேலும் 3 வாரங்கள் லீவை நீடித்து கொண்டேன். இந்த 3 வாரங்களிலும் எங்களது பிள்ளைகளுக்கு பாடசாலை தேட வேண்டியிருந்தது. இன்னொரு புறம் எனது கணவரின் விடயங்களை கவனிக்க வேண்டும், மற்றொரு புறம் ஊடகங்களை கையாள வேண்டும். சுகாதார அமைச்சு, கல்வி அமைச்சு என்று மாறி மாறி ஓட்டத்திலேயே நாட்கள் கழிந்தன. இவ்வாறான ஒரு சூழலில் எனது மூத்த மகள் ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாவதை உணர்ந்தேன். கல்வியில் ஆர்வமாக இருந்த அவளுக்கு திடீரென பாடசாலை தடைப்பட்டமை, நடைபெற்ற சம்பவங்கள் ஆகியன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று அறிந்தேன். எனவே மகளை மீண்டும் எனது தாயார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன். ஆயினும் திடீரென ஒரு பிடிவாத குணம் அவளை தொற்றிக்கொண்டது. தனிமை நாடியபடி எந்த நேரமும் யோசனையோடு இருக்க தொடங்கிய மகள் தலை வலிக்கிறது என்று அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தாள். பாடசாலைக்கு அனுப்பி வைத்தால் சரியாகிவிடும் என்று எனது சகோதரர் சொன்னதற்கிணங்க எனது 2 பெண் பிள்ளைகளையும் பாடசாலைக்கு அனுப்பினேன். அவர்கள் இருவரும் குருநாகல் மலியதேவ பெண்கள் பாடசாலையில் கல்வி கற்று வந்தவர்கள். 1 வாரம் கழிந்த நிலையில் எனக்கு தலை வலிக்கிறது, தலைக்குள் என்னென்னமோ செய்கிறது என்று மூத்த மகள் மீண்டும் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். இது ஒரு புதிய பிரச்சனையாக ஆகியது. எனவே மகளை எனது சகோதரருடன் குருநாகலில் உள்ள எனது கணவரின் நண்பரான ஒரு மனோவியல் வைத்தியரிடம் அனுப்பி வைத்தேன். அவர் மகளுடன் பேசி விசாரித்துவிட்டு, இந்த பிள்ளைக்கு பாடசாலையில் பிரச்சினை உள்ளது, இவள் அங்கு தனிமைப்படுத்தப்படுகின்றாள், பிள்ளைகள் கருத்தடை வைத்தியரின் மகள் என்று அழைக்கிறார்கள், சில ஆசிரியைகள் இவளுடைய வினாக்களுக்கு பதிலளிக்காமல் புறக்கணிக்கிறார்கள், நீங்கள் தொடர்ந்து பிள்ளையை இதே பாடசாலைக்கு அனுப்பினால் வாழ்நாள் முழுக்க சிக்கலை எதிர்நோக்க வேண்டி வரும், எனவே பிள்ளையை இப்பாடசாலைக்கு அனுப்புவது நல்லதல்ல என்று சொன்னார்கள். அதனால் மீண்டும் மகளை பாடசாலையிலிருந்து நிறுத்தி மீண்டும் கொழும்புக்கு அழைத்து வந்தேன். கொழும்புக்கு வந்ததும் மகளை வேறு ஒரு மனோவியல் மருத்துவரிடம் அழைத்து சென்றேன். அவர் கவுன்சிலிங் செய்த பின் 2 தினங்களில் மகள் வளமைக்கு திரும்பிவிட்டாள். எனது மகன் மலியதேவ ஆண்கள் பாடசாலையில் 8ஆம் ஆண்டில் கற்றுக்கொண்டிருந்தவர். அவரும் பாடசாலைக்கு செல்லாமல் என்னுடனேயே இருந்தார். ஆண் பிள்ளைதானே, பாடசாலைக்கு அனுப்புங்கள் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். குருநாகல் பிரதி போலீஸ் மா அதிபரின் மகனும் அதே வகுப்பில்தான் கற்றுக்கொண்டிருந்தார். பிள்ளையை நாங்கள் பாதுகாப்போம் என்று வகுப்பாசிரியர் சொன்னபோதும் எனக்கு கிடைத்த தகவல் வேறாக இருந்தது. பாடசாலையின் பழைய மாணவர் சங்க வைபர் குழுமத்தில் மிக மோசமான இனத்துவேச தகவல்கள் பகிரப்படுகின்றன என்று அந்த குழுமத்தில் இருந்த ஒரு வைத்தியர், அவர் ஒரு சிங்களவர், என்னை தொடர்பு கொண்டு சொன்னார். உங்களது பிள்ளையை தாக்குவதற்கு அதில் சிலர் தயாராக இருப்பதாக தெரிகிறது. நான் சொல்லும் வரை மகனை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்ற தகவலை சொன்னார். இதன் காரணமாக நான் மகனையும் பாடசாலைக்கு அனுப்பவில்லை. எனது கணவரின் சகோதரனின் மகனும் எனது மகனும் ஒரே வயதினர் என்பதால் மகனை எனது கணவரின் ஊரான கலாவெவவுக்கு அனுப்பி வைத்தேன். எமது இளைய மகள் புலமை பரிசில் பரீட்சைக்கு படித்து கொண்டிருந்தாள். சகோதரியோடு சேர்த்து அவளையும் பாடசாலையிலிருந்து நிறுத்தினேன். எனது சகோதரனின் மகனும் அதே பரீட்சைக்கு தயாராவதால் சகோதரர் வீட்டுக்கு அவளை அனுப்பி தனியார் கற்பித்தலுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். இப்போது நானும் மூத்த மகளும் ஓரிடம், மகன் ஓரிடம், இளைய மகள் வேறோரிடம், கணவர் இன்னோரிடம் என்ற ஒரு சிதறிய நிலைக்கு எங்கள் குடும்பம் தள்ளப்பட்டது.
இப்படியே பாடசாலை இல்லாமல், கல்வி இல்லாமல் பிள்ளைகளை நீண்ட நாட்கள் வைத்திருப்பது எனக்கு சரியாக படவில்லை. பிள்ளைகளது கல்வி விடயத்தில் 2 சிக்கல்கள் இருந்தன. ஒன்று, ஏற்கனவே அவர்கள் கற்றுக்கொண்டிருந்த பாடசாலையிலிருந்து விலகல் சான்றிதழ்களை பெறுவது. 2, இவர்களுக்கு புதிய பாடசாலைகளில் அனுமதி பெறுவது. ஏற்கனவே இருந்த பிரச்சினைகளுடன் சேர்த்து மேலும் மேலும் எனக்கு பாரம் அதிகரித்து கொண்டிருந்தது. முதலில் பெண் பிள்ளைகளுக்கு பம்பலப்பிட்டி முஸ்லிம் மகளிர் கல்லூரிக்கும், பின்னர் மகனுக்கு கொழும்பு ஜாகிரா கல்லூரிக்கும் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தேன். எனது மகனின் பாடசாலை விலகல் சான்றிதழை பெறுவதற்காக ஜூன் 26 மலியதேவ ஆண்கள் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு அறிவித்திருந்தேன். குருநாகலில் புனருதய என்றொரு நிகழ்ச்சியில் எனது மகனை பற்றி அனாவசியமான வார்த்தை பிரயோகங்களை செய்ததாகவும் அவனை பாடசாலையிலிருந்து நீக்க இருப்பதாகவும் அவர் பேசியிருந்ததை நான் கேள்விப்பட்டிருந்தேன். அவர் அப்படி பேசிய போது அங்கிருந்த பெற்றோர்களில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் கற்றிருந்தவர்கள் அவருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். தந்தை குற்றம் செய்ததாக கூட இன்னும் நிரூபிக்கப்படாத நிலையில் இவ்வாறு பேசுவது தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அப்படி தந்தை தவறு செய்திருந்தாலும் கூட மகனை பழிவாங்குவது முறையல்ல என்று எதிர்ப்பை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் பின்னணியில் இவை எதுவும் நடவாதது போல் அவர் என்னிடம் பேசினார். பிள்ளையை நீங்கள் விலக்க வேண்டிய அவசியமில்லை, உங்கள் பிள்ளைக்கு நானே பாதுகாப்பு வழங்குவேன் என்றவாறு என்னிடம் பேசினார். உண்மையில் நீங்கள் பிள்ளையை விலக்கி கொண்டு சென்றால் மேலும் எங்களுக்கு பிரச்சினை வர இடமுன்றி என்று அவர் எனக்கு சொன்னார். ஏனைய பெற்றோரிடமிருந்து அவருக்கு எதிராக கருத்துக்கள் வரலாம் என்ற காரணத்தாலேயே அவர் என்னுடன் அவ்வாறு பேசினார் என்றுதான் நான் உணர்ந்தேன். என்னுடைய விருப்பத்தின் பேரில் மகனை விலக்குகின்றேன் என்ற கடிதத்தை கொடுத்துவிட்டு விலகல் சான்றிதழை பெற்றுக்கொண்டு வந்தேன். மலியதேவ பெண்கள் பாடசாலை அதிபர் என் கணவருக்கு அறிமுகமானவராகத்தான் இருந்தார். நான் போனில் தொடர்பு கொண்ட போது என்னுடன் பேசுவதை அவர் தவிர்த்தார். எனவே ஒரு கல்வி பணிப்பாளரை தொடர்பு கொண்டு இது விடயமாக ஆலோசனை பெற்றேன். அவரது ஆலோசனைகளுக்கு இணங்க எனது பிள்ளைகள் இப்பாடசாலையில் கல்வியை தொடர்வதாக இல்லை என்பதால் விலகல் சான்றிதழை வழங்குமாறு கடிதம் அனுப்பி வைத்தேன். பின்னர் அங்கு சென்று எனது 2 பிள்ளைகளினதும் விலகல் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு வந்தேன். விலகல் சான்றிதழ் பெறும் விடயத்தில் நடந்த சம்பவம் ஒன்றை இங்கே குறிப்பிட வேண்டும். விலகல் கடிதம் பெற வரும்போது நான் சாரி அணிந்து வர வேண்டும் என்று அதிபர்கள் நிபந்தனை விதித்தார்கள். சாரி அணிந்த காலம் எனக்கு மறந்து போயிருந்தது. திருமணத்தின் போது சாரி அணிந்தேன். அதன் பிறகு அபாயாதான் எனது ஆடை. வைத்தியசாலைக்கு பணிக்கு செல்வதும் அபாயாவோடுதான். எனது ஆடை அலுமாரியில் சாரிகள் இல்லை. எனவே அவசரமாக ஒரு நண்பியை தொடர்பு கொண்டு அவரது சாரியை எடுத்து அணிந்து கொண்டுதான் பிள்ளைகளின் விலகல் கடிதம் பெறச் சென்றிருந்தேன். அன்று நான் சாரி அணிந்தமை 15 வருடங்களுக்கு பிறகு நான் சாரி அணிந்த சம்பவமாகும். ஜூன் 26 பாடசாலை விலகல் சான்றிதழை பெற்றாலும் பிள்ளைகளை பாடசாலைக்கு சேர்க்கும் போது ஜூலை இறுதியாகிவிட்டது. கொழும்பு ஜாகிரா மகனை ஏற்றுக்கொண்டது. அதன் அதிபர் மிக நல்ல முறையாக நடந்து கொண்டார். ஆளுநர் சபை உறுப்பினர்களும் ஆதரவு வழங்கினார்கள். பம்பலப்பிட்டி முஸ்லிம் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை என்ற அடிப்படையில் கல்வி அமைச்சின் அனுமதி தேவைப்பட்டது. எனது கணவரின் சகோதரர் கல்வித்துறை சார்ந்தவர் என்ற போதும் கூட அவர் மிகவும் சிரமங்களை எதிர்கொண்டே கடிதம் பெற்று தந்தார். இளைய மகளையும் அதே பாடசாலையில் தான் சேர்த்தேன். அதற்கு உதவியவர் முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி அவர்கள். டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 16. ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் அது குறித்த தகவலை மக்கள் முன் கொண்டு செல்வது ஊடகங்களின் கடமை. ஆனால் பக்கசார்பாக செயற்படுவதும் புத்திக்கு ஒவ்வாத தகவல்களை மக்கள் மையப்படுத்துவதும் அரசியல் நோக்கத்துக்காக பொய்களை பரப்புவதும் ஊடக தர்மம் இல்லை அல்லவா? எனது கணவரின் விடயத்தில் இட்டுக்கட்டப்பட்ட தகவல்களை பரப்புவதிலேயே சில ஊடகங்கள் இரவு பகலாக ஈடுபட்டு கொண்டிருந்தன. ஹிரு தொலைக்காட்சியும் வானொலியும் திவைன சிங்கள செய்தி இதழும் எனது கணவர் விடயத்தில் மிக அற்பத்தனமாக நடந்து கொண்டன. இத்திட்டத்தின் பின்னால் இருந்தவர்களின் ஊதுகுழல்களாக இவை செயற்பட்டன. கிரிக்கெட் ஸ்கோர் சொல்வது போல் அடிக்கொரு தடவை புதிதாக அல்லது ஏற்கனவே சொன்னதை மீள சொல்லிக்கொண்டே இருந்தன. மனச்சாட்சி என்ற ஒன்றே இல்லாத போக்கில் அவ்வூடகங்கள் சார்ந்த நபர்கள் செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். திவைன பத்திரிகை தினமும் ஒரு கதை எழுதியது.
எப்போது ஆரம்பித்தது என்றறியாத எல்லா இனத்தவருக்குள்ளும் பரஸ்பரம் இருக்கின்ற பண்புகளில் ஒன்றுதான் தத்தமது பண்டிகை தினங்களில் உணவு பலகாரங்கள் ஆகியவற்றை மற்றைய இனத்தவருடன் பகிர்ந்து கொள்வது. இந்த அனுபவம் நாட்டில் உள்ள எல்லா இனங்களுக்கும் உண்டு. புதுவருட கொண்டாட்டங்களின் போது பலகாரம், சிற்றுண்டி, உணவு ஆகியவற்றை பௌத்தர்கள், இந்துக்கள், ஏனைய இன அயலவர்களுக்கு வழங்குவார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது இவற்றை ஏனைய இன அயலவர் வீடுகளுக்கு கொண்டு வருவார்கள். அதேபோல் முஸ்லிம்களும் தமது பெருநாள் உணவு சிற்றுண்டிகளை அயலின உறவுகளுக்கு வழங்குவார்கள். இது காலாகாலமாக இருந்து வரும் இந்த நாட்டின் பெருமை மிக்க கலாசார நடைமுறைகளில் ஒன்று. நோன்பு பெருநாள் வருகின்ற போது எமது வைத்தியசாலைகளில் உள்ள மருத்துவ நட்புகளுக்கும் பிள்ளைகளின் பாடசாலை அதிபர் பகுதி தலைவர்களுக்கும் வட்டிலப்பம் கொடுப்பது எங்களது வழக்கமாக இருந்தது. இதை கூட நாங்கள் கருத்தடை சிற்றுண்டிகளாகவே வழங்கி வந்ததாக திவைனை எழுதியது. நான் சிறுநீரக நோய் பிரிவில் கடமையாற்றியவள். எனக்கு பேராசிரியர் சன்ன ஜெயசுமன யாரென்றே தெரியாது. அவருக்கும் குருநாகல் வைத்தியசாலைக்கும் தொடர்பு இருக்கவில்லை. எனக்கும் ஜெயசுமனவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு அல்லது பிரச்சினை இருப்பது போலவும் அதனால் நான் பிரதிபலிப்பாளருடன் முரண்படுவதாகவும் எழுதியிருந்தார்கள். எமது வைத்தியசாலையுடன் தொடர்பற்ற எனக்கு தெரியாத ஜெயசுமனவுடன் எனக்கு எப்படி கருத்து வேறுபாடு வரும்? அதற்காக பிரதிபலிப்பாளருடன் எதற்காக நான் முரண்பாடு கொள்ள வேண்டும் என்ற தர்க்கத்துக்கு அப்பால் மனம் போன போக்கில் நினைத்ததையெல்லாம் எழுதினார்கள். அவ்வாறு திவைனை எழுதிய கதைகளில் மிக கவலையை ஏற்படுத்தியதும் மிக கேவலமானதுமான கதைதான் எங்கள் பெண் பிள்ளைகள் பெண்களுக்கான கற்பத்தடையை ஏற்படுத்தும் மாதவிடாய் ஆரோக்கிய துவாய்களை மாணவிகளுக்கு கொடுக்கிறார்கள் என்பது. எங்கள் இளைய மகளுக்கு வயது 10. இவள் இதை என்னவென்றே அறிய மாட்டாள். தனது அவசர தேவைக்காக பையில் வைத்திருந்த ஒரு துவாயை வகுப்பில் கற்கும் சக நண்பி ஒருத்திக்கு மாதவிடாய் ஏற்பட்ட போது வகுப்பாசிரியை ஊடாக உதவியதாக வழங்கியதுதான் என் மூத்த மகள் செய்த தவறு. இது பெண்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் எத்தகையவராக இருந்தாலும் எந்த இன மதத்தவராக இருந்தாலும் பெண் என்ற அடிப்படையில் தமக்குள் பரிமாறிக்கொள்ளும் விடயம். இந்த உதவிதான் வேறு வடிவம் எடுத்தது. குற்றம் சுமத்துவதற்கு எந்தெந்த இடங்களில் ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது என்று காத்து கிடப்பவர்களுக்கு எதையும் திரித்து கதை கட்டுவது மிக இலகுவானது. இதைத்தான் கருத்தடை ஏற்படுத்தக்கூடிய துவாய்களை சிங்கள மாணவிகளுக்கு வழங்குவதற்கு தமது பிள்ளைகளை பயன்படுத்தினார் டாக்டர் ஷாஃபி என மிக ஈனத்தனமான வகையில் ஒரு கதையாக திவைனை எழுதியது. இந்த விடயம் என் மனதில் பெரியதொரு காயத்தை ஏற்படுத்தியது. எந்த ஒரு தகவலின் பின்னாலும் 2 பக்கங்கள் உள்ளன. கேள்விப்பட்டதை விசாரித்து சரிவிலை நோக்கித்தான் எதையும் எழுதவோ சொல்லவோ வேண்டும். அதுதான் சரியான ஊடக தர்மம். ஆனால் இவர்கள் எதை பற்றியுமே சிந்திக்காமல் தோன்றியதை எல்லாம் எழுதினார்கள். உண்மையில் திட்டமிட்டு இயங்கும் போது அவர்களுக்கு அவை எவையும் தேவைப்படா என்பதைத்தான் இந்த ஊடகங்கள் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இக்கதைகளை சோடித்த ஊடகவியலாளர்கள் இப்படி பொய்களை எழுதி பெறும் வருவாயில்தான் தமது பெற்றோர், மனைவி, பிள்ளைகளுக்கு சோறு, ஆடைகளை வாங்குகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவராக இருப்பார்கள் என்பது நமக்கு புரிகிறது தானே. சூழ்நிலை இப்படி இருக்க கொழும்பில் எனது 3வது வாரம் கடந்து கொண்டிருந்தது. வீட்டை எனக்கு தந்துவிட்டு டாக்டர் மில்ஹான் குடும்பம் தனது துணைவி நஃப்லா மில்ஹானின் தாய் வீட்டுக்கு சென்று அங்கே வாழ்ந்து வந்தது. எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையோடு பெருமனதுடன் அவர்கள் செய்த உதவி வாழ்நாளில் மறக்க முடியாதது. ஆயினும் ஒரு நபர் அவசர உதவிக்காக தந்த வீட்டில் தொடர்ந்து குடியிருப்பது நல்லதல்ல என்று எனக்கு தோன்றியது. உண்மையில் வீட்டு சொந்தக்காரர் ஒருபோதும் அப்படி நினைக்க மாட்டார். ஆனால் வேறு ஒரு பிரச்சனை இருந்தது. எங்களை தேடி இந்த வீட்டுக்கும் யாராவது வருவார்கள், அவர்கள் எந்த நோக்கத்திலும் வர இடமுன்று என்பது அநேகரின் கணிப்பாக இருந்தது. வாடகைக்கு ஒரு வீட்டில் குடியிருந்தாலும் அது போலீசில் பதியப்பட வேண்டும். நான் பதிந்திருக்கவும் இல்லை. அப்படி பதிய சென்றால் நான் இருக்குமிடம் ஏதோ ஒரு வழியில் அறியப்பட வாய்ப்பு ஏற்படுத்தும். இது எங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவது மாத்திரமின்றி வீட்டை தந்தவருக்கும் வீண் தொந்தரவையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தும். எனவே உதவி செய்தவருக்கு நம்மால் உபத்திரவம் ஏற்படக்கூடாது என்று நினைத்தேன். எனவே நான் வேறு வீடொன்றை தேட ஆரம்பித்தேன். இதற்கிடையில் அதுவரை நான் பெற்றிருந்த மருத்துவ லீவு முடிவை நெருங்கியது. எனவே ஒரு தற்காலிக இடமாற்றத்தை கேட்டு விண்ணப்பித்தேன். சுகாதார அமைச்சு எனக்கு அதற்கான அனுமதியை வழங்கியது. ஆனாலும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திடமும் ஒரு கடிதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அச்சங்கத்தினர் சொன்னார்கள். அதனை பெறுவதற்கு நான் குருநாகல் செல்ல விரும்பவில்லை.
எனவே எனது சகோதரனிடம் ஒரு விண்ணப்ப கடிதம் அனுப்பி அவர்களது கடிதத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட அதை சமர்ப்பித்து கொழும்பில் உள்ள தாய் சங்க அலுவலகத்துக்கு சென்று மற்றொரு கடிதம் பெற்றுக்கொள்ளும்படி சொன்னார்கள். அங்கு இருந்த சங்கத்தின் நிர்வாகிகளில் ஒருவரான நவீன் சொய்சா என்பவர் குழு அறையில் என்னுடன் 45 நிமிடங்கள் பேசினார். அவர் சங்கத்தின் நடவடிக்கைகளை நியாயப்படுத்தியதுடன் தற்போது நடைபெறும் விசாரணைகளுக்கு அப்பால் குழு ரீதியான விசாரணைகளை நடத்தி எந்தெந்த வைத்தியசாலைகளில் டாக்டர் ஷாஃபி எத்தனை சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளார் என்று ஆராய வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே சென்றார். அவர் சொன்ன முறைகளை பார்த்தால் இந்த விசாரணைகள் முடிவடைய குறைந்தது 1 வருட காலம் எடுக்கும் போன்று தோன்றியது. நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருந்தது. எனது கணவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தியவர்களுக்கு அவரை ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை உள்ளே வைத்திருக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்படி ஒரு திட்டம் இருந்த காரணத்தால் தான் என் கணவரை உள்ளே வைத்திருக்க நவீன் சொய்சா வேறு வார்த்தைகளில் நியாயம் பேசினார் என்று புரிந்தது. இவர் தன்னை நாட்டின் சுகாதாரத்துறையின் பாதுகாவலன், அதன் முழு தீர்மானங்களையும் எடுப்பவன் என்ற எண்ணத்தோடு பேசியது வேடிக்கையாக இருந்தது. டாக்டர் ஷாஃபி நாடாளுமன்ற தேர்தலில் ஈடுபட்டு 2016 மீண்டும் தவறான முறையில் தான் தொழிலுக்கு வந்தார் என்றும் அவர் சொன்னார். உங்களுக்கு இப்போதுதானா அது தெரியும்? ஏன் நீங்கள் அப்போது இது பற்றி பேசவில்லை என்று வினவினேன். அப்போது எங்களுக்கு தெரியாது என்று அவர் பதில் சொன்னார். ஒரு தாய் தொழிற்சங்கத்தில் இருக்கும் நிர்வாகிகளுக்கு இது அப்போதே தெரிந்திருக்க வேண்டும். அவர் வந்த முறை தவறு என்றால் அப்போதே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று நான் அவருக்கு சொன்னேன். நான் அவர்களுடன் தர்க்கிக்க சொல்லவில்லை என்பதால் அவரால் முடிந்தவரை பேசட்டும் என்று விட்டுவிட்டு எனது கடிதத்தை பெற்றுக்கொண்டு வந்துவிட்டேன். அதன் பிறகு தற்காலிக இடமாற்றத்தின் மூலம் கொழும்பு பிராந்திய வைத்தியசாலையொன்றில் கடமை புரிந்தேன். தெமட்டகொட, மருதானை பகுதிகளில்தான் நான் வீடு ஒன்றை வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முயற்சித்திருந்தேன். காலையில் ஏனைய வேலைகளை முடித்து கொண்டு பின்னேரமாகியதும் வாடகை வீடு தேடி அலைய தொடங்கினேன். வீட்டு தரகர்களை நாடினேன். வாடகைக்கு வீடு பெற்றால் வாடகைக்கு பெற்றவரே போலீசில் தன்னை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே நான் யார் என அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் எனது சகோதரனின் பெயரில் வீடு ஒன்றை பெற்றுக்கொள்ள முயற்சித்தேன். ஆயினும் வீடுகளை பார்த்து முடிவான பிறகு நான் டாக்டர் ஷாஃபியின் மனைவி என்று என்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் வீடு தர முடியாது என்று மறுத்துவிட்டனர். சில இடங்களில் வீடுகளை காட்டுவதற்கென்று சிலர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். படியேறி போகும் போதே அவர்கள் விசாரிக்க தொடங்குவார்கள். நீங்கள் எந்த ஊர் என்று வினா தொடுப்பார்கள். நான் குருநாகல் என்று பதில் சொல்லுவேன். நீங்கள் டாக்டர் ஷாஃபிக்கு ஏதாவது வகையில் உறவினரா என்று விசாரிப்பார்கள். நான் அவரின் மனைவி என்பேன். உங்களுக்கு வீடு காட்ட வேண்டாம் என்று உரிமையாளர் சொல்லி இருக்கிறார் என்பார்கள். பாதிப்படி ஏறிய நிலையில் மீண்டும் படியிறங்கி வருவேன். இப்படி வீடு தேடி அலைந்து திரிந்த பிறகு வீடு காலியாக இருக்கிறது என்று அறிந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்வேன். அவர்களுடன் பேசும்போது முதலிலேயே நான் டாக்டர் ஷாஃபியின் மனைவி, உங்களுக்கு வீடு வாடகைக்கு தர விருப்பமா என்பேன். இவ்வாறு 15-20 வீடுகளில் ஏறி இறங்கி தொடர்பு கொண்டு பேசியிருப்பேன். இவர்களில் சிலர் நேரே போலீசாருக்கு அழைப்படுத்து இன்னார் வீடு தேடுகிறார்கள், கொடுக்கலாமா என்றும் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது சொன்னால் தர மறுத்து விடுவார்கள். இப்படியாய் வீடு தேடும் படலம் தொடர்ந்தது. எனது கணவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எவையும் ஆதாரமற்றவை, பொய்யானவை என்கின்ற தகவல் ஜூன் 27 தெரிய வருகிறது. அதற்கு பின்னர்தான் சந்தேகத்தில் இருந்த சிலருக்கும் கூட தெளிவு வந்தது. இந்த தகவலுக்கு பிறகு கணவர் பிணையில் வருவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னால் எனக்கு தெகுவலையில் ஒரு வீடு வாடகைக்கு கிடைத்தது. எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் யார் என்று எனக்கோ, நான் எங்கிருக்கிறேன், என்னென்ன தேவைகளுடன் இருக்கின்றேன் என்று அவர்களுக்கோ தெரிந்திருக்கவில்லை.